தவமும் தவமுடையாருக்கு ஆகும் அவமதனை அக்திலார் மேற்கொள்வது என்ற 262வது திருக்குறளை முன்வைத்து இந்த பதிவிற்குள் நுழைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் தலைப்பு செவ்வாய் தசை என்ன செய்யும்? செவ்வாய் என்பது ஒரு படைத்தளபதி போல. அத்தகைய செவ்வாய்க்கு வீரம், தீரம், போர்க்குணம் உண்டு. எதையும் இயல்பாக்கி தன்வசப்படுத்தும் சக்தியும் உண்டு. செவ்வாய் தசைக்கு 7 வருடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கேது தசைக்கும் 7 வருடங்கள் என்பது கூடுதல் செய்தி. செவ்வாய் தசையில் நடக்கும் காரகத்துவ ரீதியான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் தசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் இளைய சகோதரனுடனான நேரடி தொடர்புகள் அதிகரிக்கும். காவல்துறை, இராணுவம், விளையாட்டுத் துறைகளை சேர்ந்தவர்களுடன் தொடர்பு உண்டாகும். முருகன் ஆலய தரிசனம் கிடைக்கும். முருக பக்தர்களுடன் நட்பு உண்டாகும். சிவப்பு நிற வஸ்துகளின் சேர்க்கை உண்டாகும். முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் செவ்வாய் ஓரையில் நடக்கும். மேசம் லக்கணம், விருச்சிக லக்கணம் அல்லது மேசம் ராசி, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும். செவ்வாய் தசை அல்லது செவ்வாய் புக்தி அல்லது செவ்வாய் அந்திரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாகும். செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும். முருகக் கடவுளின் பெயர்களை கொண்ட மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும். அறுவை சிகிச்சை மருத்துவருடன் தொடர்பு உண்டாகும். மாமிச உணவு வகைகள் மீது அதிக நாட்டம் உண்டாகும். கலகம் செய்வதில் விருப்பம் உண்டாகும். சிவப்பு நிற ஆடைகள் அணிவதில் விருப்பம் உண்டாகும். ஆயுத பிரயோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மலை பிரதேசங்களுக்கு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த தன்மையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து நான் சொன்ன அந்த பொது பலன்களில் இருந்து ஏறக்குறைய முன்னே பின்னே கொஞ்சம் மாறுபடலாம் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நலமும் வளமும் பெருக வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.